ஹாய் சில்ட்ரன், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களை எல்லாரையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுல சரிதா ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சரிதா கேடிசிசி சேனலுக்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்பவுமே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. நேராக ஸ்டோரிக்கு போயிடலாமா? இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம என்ன லெசன் பண்ணிக்கிறோம், என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஒரு சின்ன ஒரு பையன் இருந்தான். அவன் வேகமாக போகிறான். எங்கன்னா ஒரு கடைக்கு போகிறான். அங்கே இந்த குட்டி குட்டி டாக்லாம் எல்லாம் வளர்க்குறாங்க. அதில் ஒரு 3 டாக் இருக்குது. குட்டியோண்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஆனால் அவங்கிட்ட 200 ருபீஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அங்கே உள்ள டாகு விலை கேட்டால் 300 சொல்கிறாங்க. இருந்தாலும் சரி போய் பார்ப்போம், அங்கெல்லாம் டாக்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். விலையை கேட்டுட்டு அப்படியே பார்க்குறான். ஒன்றா தூக்கி பார்க்குறான். ஒரு டாக்கை தூக்கி பார்க்குறான். அதுக்கு ஒரு கால் முடமாக இருக்குது. கால் முடியல, அதெல்லாம் நடக்க முடியாது. கால் அந்த கால் புரோக்கன் ஆகிருக்கு. அப்போ அந்த கால் இப்படி இருக்கிற அந்த டாக்கே இப்படி பார்த்துட்ருக்கான். அப்போ கடைக்காரங்க வராரு என்னப்பா நீ இப்படி பார்த்துட்ருக்கியே, மற்ற டாக்லாம் 300 ரூபா, இந்த டாகுக்கு கால் இப்படி இருக்கனால நான் 200 ரூபா தான் வாங்கிக்குவேன், இதோட ருபீஸ் 200 ஒன்லி அப்படின்னோடனே அவன் என்ன சொல்கிறான், இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாகை அங்கேயே கடையில் வச்சுட்டு வேகமாக போகிறான். போய் அவங்க அம்மாட்ட போய் இன்னும் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அவங்ககிட்ட இப்போ 300 ரூபா இருக்குது. வேகமாக அந்த உடஞ்சி போன கால் உள்ள அந்த டாக் இருக்குல்ல அதை வாங்குறான். வாங்கும்போது கடைக்காரர் சொல்கிறாரு 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லும்போது இவன் 300 ரூபா கொடுக்குறான். தம்பி நீங்கள் தெரியாமல் 300 ரூபா கொடுத்துட்டீங்க, இதுக்கு ருபீஸ் 200 தான் இதோட மதிப்பு அப்படின்னோடனே, இல்லை நான் 300 ரூபா தான் தருவேன், இதோட மதிப்பை குறைவாக மதிப்பிடாதீங்க, இதுக்கு கால் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் குறைவாக இதோடைய மதிப்பை நீங்கள் கணக்கிடுறீங்க, நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அவனோட பேண்ட்டை அவன் லூஸ் பண்ணி தன்னோட காலை காமிக்கிறான். அவனோட ரைட்டு லெக்கு இல்லை, அவன் ரைட்டு லெக்கே இல்லை, மரக்கால். பொய்யா அதை மேக் பண்ணியிருக்காங்க கால் மாதிரி. அந்த மரக்கால் தான் உனக்கு இருக்கு, உட்டுனால பண்ணப்பட்ட செயற்கை கால் அதான் பொருத்திருக்கான். அந்த காலை காமிச்சு, நானும் இந்த டாக் மாதிரி தான், ஒரு கால் எனக்கு இல்லை, தயவு செஞ்சு கால் இல்லாதனால குறைவாக மதிப்பிடாதீங்க, நான் இதுக்கு எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்க மற்ற டாக் மாதிரி தான் நான் 300 ரூபா கொடுத்தே வாங்குறேன்னு காசை கொடுத்துட்டு அவன் அந்த டாகை தூக்கிட்டு வேகமாக ஓடிப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? நம்ம யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. பாருங்க, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேத்யூ சாப்டர் 7 வேர்ட்ஸ் 12 இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, பிறர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை தாமே நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். பாருங்க, நம் உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம விரும்பும் அதே சமயம் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். நம்ம மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சித்தது உண்டா? மற்றவங்க நம்ம புரிஞ்சுக்கணும், மற்றவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். மற்றவர்களோட உணர்வுகள், மற்றவர்களுடைய இருதயத்தின் பாரங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம என்னைக்காவது அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கோமா? நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். பாருங்க, மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட உங்களை பற்றி நம் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை நாம்
ரொம்ப அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். மற்றவர்களே நினச்சிட்டு இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களாங்களோ, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறத விட்டுறணும். நான் என்னை குறித்து, உங்களை குறித்து தேவன் என்ன நினைச்சிருக்கிறாரு, நம்மளை குறித்து என்ன தேவன் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப தேவனுக்கு பிரியமானபடி நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அதுல தான் சிந்தித்து செயல்படணும். நம்ம உணர்வுகளை யாருமே புரிந்துக்கல, நம்மளோட ஃபீலிங்கை யாருமே தெரிஞ்சுக்கல, நம்மளோட கஷ்டம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு மற்றவர்களுடைய கஷ்டம் எப்படிப்பட்டது, மற்றவர்கள் உணர்வு எப்படிப்பட்டது, மற்றவர்களுடைய பாரங்கள் எப்படிப்பட்டது என்பதை, அந்த பாரத்தை சுமக்கிறவர்களாக மற்றவர்கள் கஷ்டத்தை தம்முடைய கஷ்டமாக நினைத்து நாம் மற்றவர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களுடைய மன விருப்பத்தின் ஏக்கம், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், மற்றவர்களுக்கு கஷ்டம் நம்மளுடைய கஷ்டமாக இருந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அவனுக்கு தன்னுடைய கால்கள் இல்லாம இருக்கு, அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு கால் இல்லை. அப்ப அந்த குறைந்து மதிப்பிடும் போது அது அவனால் தாங்க முடியவில்லை. ஏன்னா தன்னை பத்தி யாராவது உனக்கு ஒரு கால் இல்லைன்னு ஒரு பரிதாபமா பார்க்கும்போது, அந்த பரிதாபப்பட்டு பார்க்கிற அந்த இதை அவன் விரும்பல, அந்த பையன் விரும்பல. மற்றவங்க மாதிரி இயல்பாக தான் தன்னை எல்லாரும் நினைக்கணும்னு நினைக்கிறவர் தான் அந்த டாகுக்கும், மற்ற டாகுக்கு 300 ரூபா, அந்த டாக் மட்டும் 200 ரூபான்னு சொல்லும்போது அவனால் அதை தாங்க முடியல. இல்லை, அப்படி குறைந்து மதிப்பிடாதீங்க, நான் ஃபுல் மணி கொடுத்து வாங்குவேன்னு சொல்லி. இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளோட ஒவ்வொருவரையும் ஒரே மாதிரி அளவில் தான், ஒரே மாதிரி தான் எல்லாரையும் படைத்திருக்கிறார். ஒரே மாதிரி தான் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி மதிப்பிட வேண்டும், ஒரே மாதிரி நம்ம செயல்படுத்த வேண்டும். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் மேத்யூ சாப்டர் 7 verse 12 அந்த வசனத்தில் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம அதுபடி செய்வோமா? மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும். அப்போ நம்ம நம்மளை நாமே பெரிதாக நினைக்காதபடி, நம்மளை நாமே உயர்வாக நினைக்காதபடி நாம் மற்றவர்கள் பாரத்தை நம்மளுடைய பாரமாக நினைக்க வேண்டும். நமக்கு என்னென்னலாம் ஃபேவராக நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கும் செய்யணும்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்மண்டில் எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த வசனத்தை திரும்பி ஒரு தடவை சொல்லாமா? மேத்யூ சாப்டர் 7 verse 12. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதன்படி நம்மளோட அனுதின வாழ்க்கையிலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அனுதினமும் நம்ம இந்த சிந்தைகளோடு நடக்கும்போது நாம் தேவனுடைய சுபாவம் நம்மளுடைய சுபாவமாக மாறும். என்ன அன்பு தேவ பிள்ளைகளே, இதன்படி நம்ம நடப்போமா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.